ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையானவர். ஹல்லேலூயா. பிரியமான இந்த காலை நேரத்தில் உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவார். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் இடைப்படுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன். பிரியமான இந்த காலை நேரத்தில் கூட நாம் இந்த நாளில் கூட எல்டர்ஸ் கேட் சண்டேவை நாம் இன்று அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலி the actual date வந்து 24th of May, 24ஆம் தேதி மே மாதம். இந்த நாளில் பார்க்கும்பொழுது ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கடந்து வந்தது. ஜான் வெஸ்லி had a transformation on this day. He had a experience on this day. ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை ஜான் வெஸ்லி தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து போனதை நம்ம பார்க்கலாம். How he had this experience, how he had this transformation. இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிரியமான தேவஜனங்களே, அவர் லூத்தருடைய பிரசங்கத்தை, ரோமருடைய நிருபத்தின் மூலமாக தேவ வார்த்தையை லண்டன்ல கேட்டார். லண்டன்ல கேட்டார். லண்டன்ல கேட்டது இந்த ரோமர் எழுதின நிருபத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில ஒரு புதுப்பித்தல் கடந்து வந்தது. அவருடைய வாழ்க்கையில he had a good experience, ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை, I would like to say he had a transformation by listening to this message. பிரியமான தேவஜனங்களே, இந்த வாழ்க்கையின் மூலமாக தான் பார்க்கும்போது ஜான் வெஸ்லியோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது, ஒரு பெரிய திருப்பம் வந்தது. அதற்கு முன்பதாக பார்க்கும்போது he was just a servant of God, preacher in Anglican church. Anglican திருச்சபையில் ஊழியம் செஞ்சாரு, பிரசங்கம் செஞ்சாரு, எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு வந்தார். ஆனால் ஒரு ஆர்டினரி பர்சனாகத்தான் எல்லாத்தையும் செஞ்சு வந்தார். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் கடந்து வந்தது. அதில் ஒரு கனி தான் இந்த கனி. எந்த கனி? மெத்தடிஸ் கனி. அங்கே வந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த இடத்துல பார்க்கும்போது ஜான் வெஸ்லிக்கு அந்த அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? இரண்டாவது கேள்வி, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான அனுபவங்களை நம்ம கடந்து போகிறோம். We also have had many experiences through many platforms or incidents in our life. What was the benefit? What was the blessing of these experiences? இந்த அனுபவத்தின் மூலமாக நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட ரீதியில நாம் இந்த அனுபவத்தின் மூலமாக நாம் கடவுளுக்குள்ளே வளர்ந்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட ரீதியில, எப்படிப்பட்ட கோணத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக கடவுளை குறித்து தெரிந்திருக்கிறோம்? பிரியமான தேவஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு அனுபவமோ, ஒவ்வொரு சம்பவமோ நம்மளை கட்டுது. Do you agree with me? Do you agree with me? ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிந்தனையில் பார்க்கும் பொழுது கடவுள் ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கிறார். என்னன்னா சஃபரிங். Suffering is one of the platform in our life to grow in Christ, to know more about Him, to build our inner life. Please read Romans chapter 5. ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். Romans chapter 5 verse 3. உபத்திரவத்தினால நம்ம எப்படி வளர்றோம்? How are we growing in Christ? அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. பாருங்க, உபத்திரவம் என்ன செய்யுது? ஒரு மனுஷனுக்கு பொறுமையை கொண்டு வருது. சார் தொடர்ந்து படிங்க. உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். இல்ல அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது. நம்முடைய வாழ்க்கையில என்ன அடுத்து என்ன வருது? நம்பிக்கை. நம்ம கட்டப்படுகிறோம். யாரு மேல உள்ள நம்பிக்கை?
our trust has been strengthened. The trust or the hope in whom? In God. ஆண்டவரோடு வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன செய்யப்படுதுங்க? கட்டப்படுகிறது. அப்படின்னா பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சோதனையிலும் கடவுள் ஒரு சஃபரிங்க, ஒரு பாட கஷ்டத்தை அனுமதிக்கிறார்னா ஒரு மனுஷனை கட்டுகிறதுக்காக. அல்லேலூயா. ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்காக. அல்லேலூயா. அந்த மனுஷன் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பலப்படுத்துகிறதுக்காக. அல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை கட்டுகிறதுக்கு கடவுள் அனுபவங்களை எப்படி கொடுக்கிறார் என்றால், ஒரு பிளாட்ஃபார்ம் பாடு, ஒரு பிளாட்ஃபார்ம் பாடாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த சிந்தனையில இந்த கால நேரத்தில் உங்களோடு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 3 காரியத்தை, விசேஷமாக 3 பீஸை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வாருங்கள், நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை வணங்குகிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவர், என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் நீ அனுமதிக்கிறீர்கள் அது நன்மைக்கே என்று சொல்லி, எங்களை உருவாக்குறதுக்கே என்று சொல்லி தேவன் எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி. ஆண்டவர், தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, நான் மனுஷன், நீர் கடவுள். என்னை நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே மறைத்துக் கொண்டு தேவன் வெளிப்படுங்க. என்னுடைய நாவை தொடுங்க, என்னுடைய நாவை அபிஷேகம் பண்ணுங்க, என்னோட நாவல் என்னோட வார்த்தைகளை வைங்க. கேட்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய சத்திய வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட தேவன் நடத்துங்க. புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதை முன்னிட்டு சிந்தனை இருதயத்தை கர்த்தர் புதுப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Friends, the first P is practice. 1 Peter chapter 4 verse 12 வாசிக்க கேட்போமா? பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், படிங்க சார், தொடர்ந்து படிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இந்த இடத்துல பாருங்க, முதலாவது காரியமாக பாடு என்று சொன்னாலே கிறிஸ்துவ வாழ்க்கையில அது எப்போதுமே இருக்கிற ஒரு காரியம். I like to say it is part of our package. Okay, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், சீஷர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த பேக்கேஜ்ல பாடு அடங்கி இருக்கிறது. ஏன்னா இந்த பாடு, இந்த கஷ்டம் என்பது ஆண்டவர் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. Suffering is a calling. We are receiving the suffering from the Lord. That means we have been called to go through the suffering, the trials. Okay, கஷ்டத்தை, போராட்டத்தை நம்ம எல்லாரும் கடந்து போறதுக்கு கடவுள் தான் அனுமதிக்கிறார். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல பார்க்கும்போது பாடு அனுபவிக்கிற நம்ம மதத்தின் அடிப்படையில் அல்ல. Okay, persecution is not for the religious people, but it is for the righteous people. Shall we say amen? Shall we say amen? மதக்காரங்களுக்கு பிரியமானவர்களே பாடு இல்லைங்க, விசுவாசிகளுக்கு, நீதிமான்களுக்கு. That means what I'm trying to say here is the person, the believer who is living in Christ, the person who is engaging himself or herself in God in all the circumstances, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து கடந்து போகிற ஒரு மனுஷன் தான், ஒரு மனுஷி தான் இந்த காரியத்துக்குள்ள நிலைச்சு நிற்க முடியும். அப்படின்னா கடவுள் அனுமதிக்கிற ஒரு காரியமா இருக்கிறதை பார்க்கலாம். Even friends, Jesus has prepared his disciples. Okay, it's a long text. You may write it down and please go back and read it. இயேசு சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். சொன்னாரு, உங்களுக்கு எதிர்ப்பு வரும். அவங்களை ஆயத்தப்படுத்தினார். நீங்க கஷ்டப்படுவீங்க, நீங்க பாடு அனுபவிப்பீங்க, நீங்க துயரத்தில் அனுபவிப்பீங்க, நீங்க பலவிதமான சவாலுக்குள்ள கடந்து போவீங்க. ஓகே, ஆனா இருந்த போதிலும் இயேசு அவங்களை என்கரேஜ் பண்ணாருங்க. Yet Jesus has encouraged them. Jesus has encouraged them, and Jesus also has played himself as a good role model before them. இயேசுவும் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த காரியத்தை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து அவங்கள உற்சாகப்படுத்தினார். என்ன சொன்னாரு? உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்துல உங்களுக்கு கஷ்டம் உண்டு,
உலகத்துல உங்களுக்கு பாடு உண்டு, உலகத்துல உங்களுக்கு எதிர்ப்புகள் உண்டு, உலகத்துல உங்களுக்கு நிந்தனைகள் உண்டு. ஆனா சோர்ந்து போகாதீங்க. நான் உலகத்தை நான் ஜெயித்தேன்னு இயேசு சொல்றார். அல்லேலூயா. உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லி சொல்றார். அப்ப இந்த இடத்துல பாருங்க, பாடு வருதா? கடவுள் கஷ்டத்தை அனுமதிக்கிறாரா? நீங்களும் நானும் பிராக்டிஸ் பண்ணணும். டோன்ட் ரன் அவே. அதுக்குன்னு இந்த பாடுன்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சில நேரத்தில் நம்மளே சில காரியத்தை எடுத்து காலில் போட்டு குத்து குத்து கொடைன்னுவோம். நான் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லலை. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், ஓகே, சீனி ரொம்ப சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? இனிப்பு நீர் வரும். நல்லா சீனியை எப்போ பார்த்தாலும் சீனி 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 சாப்பிட்டு விட்டு டயபிட்டிஸ் வந்த பிறகு, ஆண்டவரே நீங்கள் இந்த உபத்திரவத்தை அனுபவித்ததுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதெல்லாம் வேஷம், பொய். கடவுள் ஞானம் கொடுத்திருக்கிறார். கடவுள் ஞானம் கொடுத்திருக்கிறார் இல்ல? ஏன்னா சிலத்துல விசுவாசிகளா இருக்க ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்போம் இல்ல? இது எடுத்து இப்படி போட்டு அப்படி போட்டு ரோஜா பண்ணி ரோஜா பண்ணி ரோஜா பண்ணி கடைசியில் என்ன ஆயிரும்? எல்லாமே ரோஜாவா இருக்கு. இன்னைக்கு கடவுள் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் நீங்கள் நானும் கடந்து போகணும். whether you are like it or not, we have been called to practice it. we have to call to practice it. அனுமதிக்க வேண்டும், அதை கடந்து போக வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், இது கடவுள் அனுமதிக்கிற ஒரு காரியம். I can quote you many examples from the scripture. Job is one of the good example. இல்ல, ஆண்டவர் கொடுத்தாரே, கடவுள் எடுத்தாரு, முடிஞ்சிருச்சு, சப்ஜெக்ட் க்ளோஸ். இது செய்யும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்ததுங்க. இது நான் கூட நேற்று யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நிறைய பெரியவங்க இருக்கிறீங்க, அம்மாமாருங்க இருக்கிறீங்க. அநேக பேர் உங்க வீட்டில் உங்களுடைய பிள்ளைகளை விசேஷமாக பெண் பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்குறோம்? வீட்டு வேலையை செய்ய வச்சு வளர்க்குறோம்ல. அதில் ஒன்று நம்ம சொல்லுவோம் தானே. என்ன சொல்லுவோம்? ஒரு காரியத்தை சொல்லுவோம். அதாவது இந்த வீடு கூட்டும் போது எப்படி செய்யணும்? இடுப்பை வளைச்சி கூட்டு. சொல்லியிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். எப்படி? இடுப்பை வளைச்சி கூட்டு. இடுப்பு இன்னைக்கு வளையுதா? இடுப்பு இன்னைக்கு வளையுதா? அதான், ஓகே ஐயா, தேங்க்ஸ் ஐயா. ஒன்று, இடுப்பு வளையாததுக்கு காரணம் வீட்டை கூட்டினா தானே. இன்னைக்கு எல்லாம் கன்வீனியன்ஸ். என்ன கன்வீனியன்ஸ்? மேட் இருக்காங்க. 3 ஹவருக்கு 100 இல்லையா? 3 ஹவருக்கு 100 இல்லையா? ஓ ஓ 50 25 இருக்குதான். மேட் இருக்கிறாங்க. மேட்டை கூட்டுட்டு, ஐயா வாயா சாமி, இனி சினி சேனா சனா கர்ஜா சினிஸ் கர்ஜா கச்சி சாப்பு பரிசை 100 வழி முடிஞ்சிச்சு. இன்னொன்று என்ன இருக்கு? இடுப்பு வளையாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது? சில டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்ல? தண்ணி ஊத்திருச்சா, எப்படி இடுப்பு வளையும்? பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு டெக்னாலஜி நான் எதிர்க்கல. I'm not working against that IT technology. அதுல நன்மை இருக்கு, தீமை இருக்குது. இடுப்பு வளையாட்டின்னா போற இடத்துல இடுப்பு வளைச்சு அனுப்பிடுவாங்க. நம்ம தான் நம்மளை ஆயத்தமாக எடுத்தணும் இல்ல? ஏன் புள்ள வந்துட்ட, என்ன ரொம்ப வேலை வாங்குறாங்கம்மா? ஆமாவா? ஏன்னா நீ வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலை கொடுத்தியா? சொல்ல புள்ள, கண்ணு புள்ள, முத்த புள்ள, கையில் கீரில் பட்டுரும், அலமாரில் வச்சு அழகு பார்க்கணும். அந்த மண்ணா பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் இந்த ஒரு எடுத்துக்காட்டு ஏன் சொல்றேன் தெரியுங்களா? கடவுள் ஆவிக்குரிய ரீதியில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு சில சோதனைகள், பரீட்சைகளை அனுமதிக்கிறார் என்றால் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், நம்ம அனுமதிக்கணும், நம்ம கடவுளோடு இணைஞ்சு போகணும். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை நேரத்தில் கூட 1 பேதுருவில் பார்க்கும் பொழுது அதை தான் கடவுள் இந்த காரியத்தில் ஞாபகப்படுத்துகிறத பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் போராட்டம் இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் நிந்தனை இருக்குது.
ஆனால் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுகிறோம்? How are we reacting ourselves towards the problems in our life, the suffering in our life? Are we running away? Are we running away? Or are we diverting the persecution to others? God is reminding you and me that it is a calling from God. The first P is practice. ரெண்டாவது காரியம், ஓகே சரி, ரெண்டாவது காரியம் பெரும்பாலும் இந்த இடத்துல பார்க்கும்போது கடவுள் இந்த பிராக்டிஸ் பண்ண சொல்றாருன்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. there is a purpose. வாசிங்க. First Peter chapter 4 verse 13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். சரி, இந்த இடத்துல பாருங்க, ரெண்டாவது காரியமா கடவுள் பாடு அனுமதிக்கிறார்னா, ஒரு காரியத்தை கொண்டு வரார்னா அவர் நமக்கு ஏத்த காரியத்தையும் கொடுக்கிறார். அந்த பாட கஷ்டப்படுகிறதுக்கு, அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு நமக்கு சில நுணுக்கங்களையும் கடவுள் கொடுக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது அன்பான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல கடவுள் பாட அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் இந்த பாடின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நன்றாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை விசேஷமாக வசனம் 12 16 முடிய படிப்பீர்கள் என்றால் 2 முக்கியமான வார்த்தை மறுபடியும் எழுதியிருக்கும். There are 2 key words from 1 Peter chapter 4 verses 12 to 16. Number 1, suffering. Number 2, glory. You please go back and read. These 2 words has been repeated many times by the author. இந்த இடத்துல நிறைய தடவை அந்த மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னா பாடானது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாட பிராக்டிஸ் பண்ண சொல்றாருன்னா, கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய மகிமையை கொண்டு வரார். அல்லேலூயா, அவருடைய மகிமையை கொண்டு வருகிறார். One of the good example is the death of Lazarus. இல்ல, லாசரு மரித்து போனாருங்க. இயேசுக்கு தெரியும், ஆனா இயேசு லேட்டா போனாரு. மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பினாரு. இயேசுவை மகிமைப்படுத்தினாரு. அவரை அனுப்பின பிதாவை மகிமைப்படுத்தினார். இல்ல, one of the purpose was to glorify God the Father and the Son Jesus Christ. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் பாட அனுபவிக்கிறதுக்கு காரணம் அவருடைய நாம மகிமை அடைய வேண்டும். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அன்பான தேவ ஜனங்களே, இந்த பாடின் அடிப்படையில், இந்த போராட்டத்தின் அடிப்படையில் நம்மளுடைய விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒரு அஷூரன்ஸை கடவுள் விசுவாசத்தில் கொண்டு வந்து கடவுள் என்ன செய்யறாருன்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். எப்ப மகிமைப்படுத்துறாரு? இயேசு மறுபடியும் 2ஆம் வருகைக்கு வரும்பொழுது ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியமா இருக்கு. வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 7 8. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் விசுவாசம் சோதிக்கப்பட்டு உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். மகிமையும் உண்டாகும். அல்லேலூயா. என்னங்க நான் இவ்வளவு உற்சாகமாக அல்லேலூயா அல்லேலூயா. நாங்களே பாடல் உட்காந்துருக்கிறோம். இல்ல, இந்த பாடலை நீங்க வர வந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்றீங்களா? அப்படி இல்லைங்க. பாடின் மத்தியில் நீங்க அந்த பகுதி நல்லா படிச்சீங்கன்னா அதை நான் பாயிண்டா கொண்டு வரலாம். நான் கொஞ்சம் வெளியே போறேன், பிரசங்கத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போறேன். பாடல பேது அந்த புத்தகத்தில் என்ன எழுதிருக்குன்னா, சந்தோஷப்பட சொல்றாரு. ரிஜாய்ஸ் இன் யுவர் சஃபரிங். எங்க வாச ரிஜாய்ஸ் பண்றது? உள்ள தலைவிலே முடியல, இதுல என்ன சஃபர் பண்றது, ரிஜாய்ஸ் பண்றது? சரி, இங்க வந்துருவோம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், மறுபடியும் வந்துடுறேன். பிறகு இந்த இடத்துல பாருங்க, கடவுளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில கடவுள் நம்மளை என்ன செய்றாரு? ஆண்டவர் நாம மகிமை அடையுது. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமை அடையுது.
நமக்கு புகழ்ச்சி வருது, கடவுள் உயர்த்துறார், கடவுள் கனம் பண்ணுகிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது எப்ப தெரியுமா வருது? அந்த பாட அனுபவிக்கும் பொழுதுதான். When you are experiencing the trials, the persecution, then only you will be rewarded according to 1 Peter chapter 1 verses 7 and 8. தேவனுக்கே மகிமை ஜங்ஜாக் ஜங்ஜாக் ஜங்ஜாக், தெய்வத்திற்கே மகிமை ஜிங்ஜாக் ஜிங்ஜாக் ஜிங்ஜாக். மகிமை எப்படி செலுத்துறதுங்க? சஃபரிங் என்ற ஒரு பாக்ஸில் உட்காந்துக்கிட்டு தேவனுக்கே மகிமை ஜிங்ஜாக் ஜிங்ஜாக் ஜிங்ஜாகா? கடவுள் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார்னா அதை நம்ம அனுபவிக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. ஐ எம் சேயிங் திஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் ஈஸி. இது சுலபம் கிடையாது, கஷ்டம். இது கஷ்டம் இருந்த போதிலும் கடவுள் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறதுனால இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை செய்கிறவர் அவராக இருக்கிறார். இந்த காரியத்தை செய்கிறவர் அவராக இருக்கிறார். கடவுள் ஒரு நோக்கத்தை கொண்டுதான் பிரியமான தேவ ஜனங்களை பாட அனுபவிக்கிறார். கடவுள் உங்களை உயர்த்தவிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கவிருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, மூன்றாவது காரியமாய் பார்க்கும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னா, பாடுல someone is journey with us. இந்த கஷ்டத்துல நம்மளோட சேர்ந்து பயணம் செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். வாசிக்கிறீங்களா? 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியாகிய தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போமா? வேகமா தட்டுங்க, உற்சாகமா தட்டுங்க. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் யாருதுமா இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் யாருதுமா இருக்கிறா? கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, அவருடைய மகிமையை காண்டவர் இந்த பாடு நேரத்தில் கடவுள் நமக்கு என்ன செய்றாரு? நம்மளோட சேர்ந்து ஜேர்னி பண்றதுக்கு ஒரு பார்ட்னர் கொடுத்திருக்காரு. அவர் தான் ஆவியானவர். அல்லேலூயா. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பிரியமான இந்த பரிசுத்த ஆவியானவர் மகிமையானவர். ஓகே, அவர் இந்த இடத்துல பார்க்கும் இருக்கும் பொழுது, அவர் பாடு அனுபவிக்கும் பொழுது, பாடு நேரத்தில் தேவ ஆவி நம்ம ஒவ்வொருவரையும் நம்மளோட கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. விசேஷமாக இந்த வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. The presence of God is rest for the believers during suffering. தேவனுடைய பிரசன்னம் பாடு அனுபவிக்கிற ஒவ்வொரு மேலும் இருக்குதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துல பாடு அனுபவிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. கஷ்டப்படும் பொழுது கர்த்தரோட பிரசன்னத்தை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான இந்த இடத்துல பார்க்கும்போது எக்ஸோடஸ் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க படிப்பீர்கள் என்றால், தேவனுடைய ஷெக்கீனாவின் மகிமையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இல்ல, இந்த ஷெக்கீனாவின் மகிமை பாருங்க, ஆலயத்துல கூடாரத்துல எப்பொழுதுமே நிறைந்திருக்கிற, எப்போதுமே இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வாசிக்க கேட்போமா? அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய வாசஸ்தலம் என்ன பண்ணுச்சு? கூடாரத்தை முழுவதுமாக நிரப்புனுச்சு. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. பிரியமான இந்த இடத்துல பாருங்க, கடவுளுடைய பிரசன்னம் வல்லமையா வருகிறதுங்க. எப்ப தெரியுமா? நீங்கள் நானும் கஷ்டப்படும் பொழுது, எப்ப தெரியுமா? நீங்கள் நான் ஆண்டோட நாமத்தில் பாடு அனுபவிக்கும் போது கடவுளுடைய பிரசன்னம் நம்ம மேல இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்கன்னு. பிரியமான தேவ ஜனங்களே,
இன்னைக்கு நீங்க கஷ்டம் அனுபவிக்கிறீங்களா, பாடு அனுபவிக்கிறீங்களா, கடவுள் உங்களோடு இருக்கிறார். எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறவர் அவராக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே, தேவ ஆவியானவர்னாலே நம்மளை எல்லாரையும் நிரப்பி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பிரசன்னத்தினால மூடி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. துயரப்படுகிற நீங்கள், கஷ்டப்படுகிற நீங்கள், போராட்டமாக இருக்கிற நீங்கள், பாடு அனுபவிக்கிற நீங்கள், கடவுள் சொல்றாரு, நான் உங்க கூட ஜர்னி பண்றேன். ஐம் ஜர்னி வித் யூ. என் பிரச்சனை உங்களோட தான் இருக்குது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, மூணாவது பி என்ன தெரியுங்களா? கடவுள் ஒரு பார்ட்னரை கொடுக்கிறார். ஒன்னாவது, கடவுள் ஒரு 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 அனுமதிக்கிறார், சஃபரிங் கொடுக்கிறார். ரெண்டாவது, நோக்கம் வச்சிருக்கார், அவருடைய மகிமை அடைய வேண்டும். மூணாவது, இந்த பாடின் மத்தியில் பாருங்க, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை கொடுத்து அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பி இந்த பாடல நம்ம வழி நடத்தி வருகிறார். அப்ப பாருங்க, இந்த மூன்று காரியத்தை வைத்து கடவுள் நம்மளை என்ன செய்றாருங்க? உருவாக்குறார். அல்லேலூயா. நம்மளை கட்டுகிறார். அல்லேலூயா. நமக்கு இந்த அனுபவத்தை கொடுத்து நம்மளை என்ன செய்றாரு? பலப்படுத்துகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த கால நேரத்தில் கூட பார்க்கும் பொழுது இதை பார்த்துருவோம். ஸ்தேவான் வந்து கல்லெறியப்படும் பொழுது அவர் என்னத்தை பார்த்தாரு? தேவனுடைய மகிமை அவர் கண்டார்ல, இல்ல? பிரியமான தேவ ஜனங்களை பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே கடவுள் இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் பாருங்க அனுபவங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். எப்படி? இந்த பாடின் மூலமாக, எப்படி இந்த துயரத்தின் மூலமாக. ஜான் வெஸ்லியும் அவரும் அப்படிதான் அந்த அனுபவத்தின் மூலமாக கடந்து வந்தார். ஜான் வெஸ்லியும் பார்க்கும்போது தன்னுடைய அந்த ரட்சிப்பின் உறுதியை அவர் விசுவாசத்தின் மூலமாக அவர் அந்த நாளில் தேவ வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொண்டு வந்ததை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் பாருங்க, இந்த பாட நம்ம என்ன செய்ய முடியும்? கடந்து போக முடியும். இந்த பாட நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்களும் நானும் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும், எப்படி பிராக்டிஸ் பண்றோம்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் உங்களில் ஒருவன் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாயாவது இருக்கக்கூடாது. மறுபடியும் படிங்க. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, பாட எப்படி அனுபவிக்க கூடாது. How we should not go through trials. The author says here, we should not go through the trials in flesh. மாம்சத்தின் மூலமாக இல்ல, மாம்ச கிரியைகள் மூலமாக நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? பாடு அனுபவிக்க கூடாது. இந்த மாம்ச கிரியைகள் என்னங்க? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 21 படிங்க. மெதுவா படிங்க ஒண்ணுன்னா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 21. எல்லாரும் திருப்பிக் கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 21. இன்னைக்கு நம்ம எப்படி பாட அனுபவிக்கிறோம், எப்படி அனுபவிக்க கூடாது? எடுத்துட்டீங்களா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன
விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், பேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காம விகாரம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பில்லி சூனியம், பகைகள், பகைகள், விரோதங்கள், துரோகங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள், கொலைகள், வெறிகள், வெறிகள், okay, களியாட்டுக்கள், களியாட்டுக்கள், முதலானவைகளே. பிரியமான தேவஜனங்களே, மாம்ச கிரியைகள் மூலமாக நீங்களும் நானும் இந்த போராட்டத்தில் நம்ம கடந்து போக கூடாது. 1 பேதுரு 4:15 அப்படிதான் போட்டிருக்கு. ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். am I right? முதல்ல தண்ணி ஊத்தின ஞாபகம் இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனா அந்த பாடு அனுபவிக்கும் போது அநேக விதமான மாம்ச கிரியைகள் வந்தது. வெள்ளை தண்ணி இப்ப எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லா இருக்குது. எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லா இருக்குது. அப்ப இந்த இடத்துல நீங்களும் நானும் பாருங்க, ஏன் நம்மனால இன்னைக்கு இந்த பாடு ஜெயிக்க முடியல? Why we cannot go through this suffering? Why we cannot go through these trials? Why we cannot go through this persecution? Why are we sitting in the persecution? ஏன் நம்ம அந்த பாடல அப்படியே உட்கார்ந்துக்கிறோம்? என்னால முடியல. Number 1. Number 2, we are finding the replacement according to worldly life. We are moving forward in persecution by act of flesh. கலாத்தியர் 5:19 இருந்து நம்ம படிக்க கேட்டல, பாடநிலைக்கு வந்து நம்ம என்னென்ன செய்யறோங்க? இருதயம் எப்படி இருக்குது? என்னென்ன பேசுறோம்? நீங்கள் நானும் மறந்துடக்கூடாது, நமக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு பாட ஜெயிக்க முடியாத காரணம் இதுதான். உள்ளுக்கு என்னென்னமோ இருக்குது, உள்ளுக்கு என்னென்னமோ அசிங்கங்கள் இருக்குது. பரிசுத்தமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை, பரிசுத்தத்துல போராட வேண்டிய போராட்டம் எப்படி இருக்குதுங்க? கலப்படமா இருக்குது. அதனால தான் எந்திரிச்சு மேல வர முடியல. பரிசுத்தத்துல பரிசுத்த ஆவியினுடைய உதவியின் மூலமாக உபத்திரவத்தை நீங்களும் நானும் மேற்கொள்ளுகிறதுக்கு ஏன் முடியலன்னா, மாம்சம் உள்ளுக்கு அமர்ந்திருக்குது, மாம்சம் உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்குது, பொறாம இருக்குது, முரட்டாட்டுத்தனம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்கிறது, வைராக்கியங்கள் இருக்கிறது, வெறித்தனம் இருக்குது, வெறி. அப்புறம் எப்படி பாட ஜெயிக்க முடியும்? அப்புறம் எப்படி தேவ மகிமையை பார்க்க முடியும்? அப்புறம் எப்படி பரிசுத்தர் நமக்கு உதவி செய்வாரு, பார்ட்னரா வேலை செய்வாரு? Friends, I would like to ask you a question. When we are going through trials, how many of us the first action are we taking to spend time in the Lord? எத்தனை பேர் ஜெபிக்கிறோங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பாரத்தை இறக்கி வைக்கிறோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு கடை சொல்லிருக்காரு தானே. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? ஃபோன் எடுத்து மச்சான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, புலம்ப வேண்டிய இடத்துல புலம்பாதனால தான் இன்னைக்கு புலம்பி கொண்டே இருக்கிறோம். புலம்ப வேண்டிய இடத்துல புலம்பாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். டைமிங் கரெக்டாக இருக்குதா? இன்னைக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால பாட ஜெயிக்க முடியல. புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படிதான் என்னால் முடியல, இதுதான் இப்படிதான் அப்படிதான். கடவுள் எதுக்கு அழைச்சிருக்கிறாருங்க? எல்லாத்துக்கும் பாடு இருக்குங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குது, எல்லாத்தையும் துயரம் இருக்குது. ஜான் வெஸ்லி இந்த அனுபவத்தை வாழ்க்கையில் வந்த பிறகு
வாழ்க்கையில கொண்டு போயிட்டார். இன்னைக்கு சில பேர்த்தினால இப்படிதான், என்னால் இது மட்டும் தான் முடியும், ஆனால் எல்லாம் வேணும். எக்ஸ்ட்ரா மைல் போக முடியல, ஆனால் அது வேணும். என்னங்க இது நடக்குது இன்னைக்கு? நான் ஆனஸ்ட்லி சொல்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. இந்த இடுப்பை வளைச்சி கூட்டுறது, இன்னைக்கு இடுப்பு வளைய மாட்டுது. சிலுவார் வர இறங்கிட்டு, இடுப்பு வளைய மாட்டுது, குனிய முடியல, வேர்வை சிந்தி பாடு அனுபவிக்க முடியல. என்ன காரணம்? இதுதான் காரணம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. There is a way. There is a way. The one and only way. யோவான் 14:6 படிங்க. There is a way. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். The way is Jesus. Shall we say amen? The way is Jesus. Hallelujah. Hallelujah. The way is Jesus. நீங்களும் நானும் இயேசு கிட்ட முழுமையா வரும் பொழுது, அல்லேலூயா, இயேசு எல்லா மாம்சத்தை எடுத்து போடுங்க. அல்லேலூயா. இயேசு எல்லா மாம்சத்தை எடுத்து போற. அல்லேலூயா. ஒரு கைத்தட்டு கொடுங்க ஆண்டவருக்காகங்க. கடவுளை மகிமைப்படுத்துங்க. ஒரு கைத்தட்டு கொடுங்க. இது இயேசுனால மாத்திரம் தான் முடியும். சில நேரத்தில் நம்மளால சில எபிலிட்டி முடியாதுன்னு தெரியும், ஆனா அதை தான் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். ஏன் தெரியுமா? இயேசு தான் எபிலிட்டிங்க. இயேசு தான் எபிலிட்டி. எவ்வளவு காலம் இப்படி இருக்க போறோம்? கடவுள் நமக்கு இந்த அனுபவத்தை கொடுத்து நம்மளை கட்டவிருக்கிறார். கடவுள் இன்னைக்கு நம்முடைய இந்த அனுபவத்தை கொடுத்து நம்மளை உருவாக்கவிருக்கிறார். ஆனா நீங்கள் நான் இயேசு கிட்ட வர ஆயத்தமா இருக்கிறோமா? You and I are ready to come to the feet of God. Are you ready to seek God to overcome your persecution? Are you ready to surrender your problem, your situation to Jesus to win the race? Are you ready, church? TMC PJ, are you ready? Jesus is calling you. The Lord is calling you. The Lord can transform our life as He has transformed the life of John Wesley many years ago. ஆனால் நீங்களும் நானும் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போனோம். இயேசு கிட்ட வரும் பொழுது இயேசுனால மாற்றத்தை செய்ய முடியும். நம்ம எழுந்து நிற்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? பிரியமானவர்களே, கர்த்தர் புதிய காரியத்தை செய்யவிருக்கிறார். The Lord would like to do new things in our midst, church. The Lord would like to take us into the next level. But are you ready to come to the feet of Jesus? கடவுள் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆசைப்படுகிறார். இந்த பாடு கஷ்டம்லாம் பாருங்க, இயேசு நம்மளை கட்டுகிறதுக்காக, உருவாக்குறதுக்காக. நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கரங்களை உயர்த்துவோமா? ஆண்டவரே, எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தமிழ் மதுரை திருச்சபை பட்டாளஞ்சி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபை போதுகிறாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சபை தலைவர்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக நிந்தனைகள் உண்டு. நாங்கள் போராட்டத்தை
பார்க்கிலும் ஆண்டவரே, போராட்டத்தை தீர்த்து வைக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களை நோக்கி பார்க்க தேவன் உதவி செய்யுங்க. உங்களை நோக்கி பார்க்க தேவன் உதவி செய்யுங்க. ஒரு பெரிய விடுதலை கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த போராட்டத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கடந்து வரட்டும் அப்பா. இயேசு இருக்கிறார். இயேசு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். தேவ பிரசன்னம் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி அப்பா உங்களை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, விசேஷமாக நாங்க வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாங்க எல்லாரும் வெளியே வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாங்க எல்லாரும் வெளியே வர தேவன் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு நாங்க ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில பிடிவாதமா இருக்கிற காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க தான் செய்வோம், நாங்க தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கிற எண்ணங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, உங்களோட வழிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உருவாக்குங்க. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவர் வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் உங்களுக்கு மாத்திரை எடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.